இயற்கை உணவுப் பொருட்களுக்கென பிரத்யேக அங்காடி. தமிழக விவசாயிகளின் தனித்துவமான தயாரிப்புகள் விற்பனை. வகை வகையாய் ரகரகமாய் சிறுதானியத்தில் உணவுப் பொருட்கள். பல வகை மதிப்புக்கூட்டு பொருட்களின் விற்பனை மையமாக திகழும் உழவர்களின் அங்காடி. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை விரும்பும் வெரைட்டிகள். வியாபாரத்தை தாண்டி தரமான சுவை. ஆரோக்கியத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் உன்னத நோக்கம். இயற்கை முறையில் தயாரிக்கும் உணவுப் பொருட்களானது ரசாயனங்கள், பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் இயற்கையில் விளைந்த தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பால் போன்ற மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவதில்லை. மண், நீர், சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் ஆரோக்கியமான உணவு முறையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படும் பாரம்பரிய உணவுகள் உடலுக்கு மிகவும் நல்லது. அன்றைய காலகட்டத்தில் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு வரவேற்பு அதிகம். ஜங்க் ஃபுட் என்ற வார்த்தையே தெரியாமல் இருந்தது. தற்போது தமிழகத்தில் ஜங்க் ஃபுட் கடைகளுக்கு பஞ்சமில்லை. மக்களின் நாவிலும் டேஸ்ட் ஒட்டி கொண்டு ஆரோக்கியத்திற்கு மாறாக சுவையையே விரும்புகின்றனர். இருந்தாலும் கூட இயற்கை உணவுக்கு படிப்படியாக இந்த தலைமுறையினர் மாறி வருகின்றனர். மில்லட், இயற்கையில் விளைந்த காய்கறிகள், ரசாயன கலப்படமின்றி தயாரிக்கும் உணவுப் பொருட்களை வாங்க முன்வருகின்றனர். இயற்கை பொருட்களுக்கென சில கடைகளில் ஆர்கானிக் ஃபுட்ஸ் என சில உணவுப் பொருட்களை விற்று வருகின்றனர். தற்போது உழவர்கள் உற்பத்தி செய்யும் உணவு சார்ந்த பொருட்களுக்கு தனி அங்கீகாரம் அளிக்கும் வகையில் மதுரை KK நகர் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரவுண்டானா அருகில் உழவர்களின் அங்காடியானது போத்தீஸ் நிர்வாக இயக்குனர் சார்பில் திறக்கப்பட்டுள்ளது. உழவர்களின் அங்காடியை இயற்கை விவசாயம் செய்து வந்த விவசாயி பிரசாந்த் முன்னெடுத்து நடத்தி வருகிறார். இந்த அங்காடியானது பொதுமக்களிடம் இயற்கை பொருட்களை கொண்டு சேர்க்கும் ஒரு கருவி என்கிறார். நாங்க இயற்கை விவசாயம் பண்றோம். இயற்கை விவசாயம் பண்ணிட்டே இருந்தோம். இன்னைக்கு சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி, முதல் முயற்சியா ஒரு முக்கியமான முயற்சி இது. எப்படின்னா, நாங்க இயற்கை விவசாயம் பண்றதை உழவர் சந்தை ரேட்ல தான் விற்போம். இப்போ இந்த உழவர் சந்தை வைக்கிறது தோட்டத்துல தான் வாங்கிட்டு இருந்தாங்க. தோட்டங்கிறது மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நகரின் ஒரு முக்கியமான பகுதியில எல்லா விதமான காய்கறிகளும், அங்க காய்கறி மட்டும் தான் விற்போம். இங்க காய்கறியை தாண்டி அரிசி, பருப்பு, தானியங்கள், எண்ணெய், இன்னும் எண்ணற்ற தின்பண்டங்கள்ல இருந்து எண்ணற்ற பொருட்களை இங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அங்க அமைஞ்சிருக்கு. இப்ப இது எங்களுக்கு மட்டும் இல்ல, இது எண்ணற்ற மதுரையில இருக்கிற எண்ணற்ற விவசாயிகள் இதுல பயன்படுற மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்க உருவாக்கி கொடுத்திருக்காங்க போத்தீஸ் நிறுவனம். அது மதுரையில் செயல்படும் இந்த அங்காடியானது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த விவசாயிகள் தங்களது தயாரிப்பு பொருட்களை விற்பனைக்காக தந்துள்ளனர். இயற்கை பொருட்களுக்கான வரவேற்பு தொடர்ந்து வழங்கப்படும் என்றார். இந்த கடை பேர் நாங்க உழவர்களின் அங்காடின்னு வச்சிருக்கோம். உழவர்களின் அங்காடிங்கிறது என்னன்னா, இயற்கை விவசாயம் பண்ற மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு இந்த இடத்துல தங்களை சந்தைப்படுத்துறதுக்கு இந்த இடம் ஒரு பயன்பாடா இருக்கணும்ன்றதான் எங்களுடைய எண்ணம். அது இயற்கை விவசாயத்துல பண்ற பொருட்கள் இன்னைக்கு சந்தைப்படுத்துறதுங்கிறது ஒரு சிரமமான சூழல். அப்ப நான் விவசாயம் பண்றேன், என் நண்பர்களுக்கு கொடுப்பேன். இதை தாண்டி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற தேடல்ல இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பொழுது நகரின் ஒரு முக்கியமான பகுதியில நம்மளுக்கு ஒரு இடம் கிடைச்சு இதுல தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு இங்க இப்ப மதுரை மாவட்டத்துல தாண்டி வேற தூத்துக்குடியில இருந்து கொண்டு வந்திருக்காங்க, கிருஷ்ணகிரில இருந்து கொண்டு வந்திருக்காங்க, ஈரோட்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க, நாமக்கல்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் என்ன, இவங்க எல்லாம் இயற்கை விவசாயம் பண்ற பொருட்களை அது மூலியமா பண்ண காய்கறிகளை தாண்டி ஊட்டியில இருந்து நிறைய பொருட்கள் கொடுத்திருக்காங்க. இது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா வெவ்வேறு ஊர்கள்ல இருந்து வருது. இன்னமும் இன்னைக்கு இப்ப முதல் தொடக்கம் தான். இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நாங்க இதை மேன்மைப்படுத்துவோம். இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்கள் மக்களுக்கு தேவையான தரமான ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுப்போம்னு நம்புறோம். சரி, இப்போ வரைக்கும் இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல காய்கறிகள் முதன்மையா இருக்கும், மலை காய்கறிகள் இருக்கும், தரையில விளையிற காய்கறிகள் இருக்கும். அது போக அரிசி, பருப்பு, தானியங்கள், எண்ணெய், ஸ்நாக்ஸ், தின்பண்டங்கள், சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசியில பண்ற சிறுதானியங்கள்ல இருந்து தின்பண்டங்கள்ல இருந்து இன்னும் நிறைய மதிப்பு கூட்ட பொருட்கள் இங்க நிறைய கொண்டு வர திட்டமிட்டுள்ளோம். உழவர் அங்காடியில் இயற்கை முறையில் உழவர்கள் தயாரித்த சிறுதானிய வகைகள், அரிசி வகைகள், இயற்கையாக விளைவித்த காய்கறிகள், கீரை வகைகள், தோசை மாவு மிக்ஸ், மில்க் மிக்ஸ், வாழையில் இருந்து மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரித்த மிக்ஸ், தேன், சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய், சிறுதானிய நூடுல்ஸ், இயற்கை சாத பொடிகள், மில்லட், ஸ்நாக்ஸ், மூலிகை டீ தூள், புட்டு மற்றும் களி மிக்ஸ், ஊறுகாய், அப்பளம், பல்வேறு அரிசி வகை தோசை மாவு மிக்ஸ், உலர் பழங்கள், நாப்கின்கள் உள்ளன. சிறுதானியங்கள்ல சத்து மாவு, பாரம்பரிய அரிசியில கஞ்சி மாவு வெரைட்டிஸ், குழந்தைகள் ஈஸியா சிறுதானியங்களை எடுத்துக்கணும், சப்பாத்தி மாவு வெரைட்டிஸா சிறுதானியங்களை பயன்படுத்தி போட்டுருக்கோம். இதை தவிர மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கருவேப்பிலை, முருங்கை இந்த மாதிரிலாம் கீரையா எடுத்துக்க மாட்டாங்க.
அவங்களுக்காக நாங்க வந்து முருங்கை, கருவேப்பிலை, பிரண்டை இந்த மாதிரில இட்லி சாத பொடியாகவும் பயன்படுத்தி இருக்கோம். இன்னொன்று எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 30 வயசுக்கு மேலே எலும்பு அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா போக்கேர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். அதில் மெயின் இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை விதை, பிரண்டை சேர்த்து பண்ணியிருக்கோம். இதை தவிர எல்லாருமே இன்னைக்கு ஒபேசிட்டியில ரொம்ப பிரச்சனையா இருக்காங்க. அதுக்காக ஸ்லிம் அண்ட் ஃபிட் மிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வெயிட் லாஸ் மிக்ஸும் கொண்டு வந்திருக்கோம். நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொண்டு சேர்க்கணுன்றது தான் எங்களோட மெயின் கான்செப்ட். இதுல பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து சத்து மாவு தான். சத்து மாவு கையிலேயே வறுத்து 27 தானியங்கள் பயன்படுத்தி பண்றோம். சிறுதானியங்கள் குழந்தைகளுக்கு தனியா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அப்ப என்ன மாதிரி பிளண்ட் பண்ணி தரலாம் அப்படின்னும் போதுதான் எங்களுக்கு அந்த சத்து மாவு கொடுத்தா குழந்தைகள் ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ப்ராடக்ட்ல நம்ம எதையுமே கொண்டு போக முடியாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆரண்டி பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ், நிப்டம், தஞ்சாவூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நாங்க ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்டா பண்ணிட்டு இருக்கோம். சிறுதானியங்கள்ல வந்து சத்து மாவு, பாரம்பரிய அரிசியில கஞ்சி மாவு வெரைட்டிஸ், குழந்தைகள் வந்து ஈஸியா சிறுதானியங்களை எடுத்துக்கிறதுக்காண்டி சப்பாத்தி மாவு வெரைட்டிஸா சிறுதானியங்களை பயன்படுத்தி போட்டிருக்கோம். இதை தவிர மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கருவேப்பிலை, முருங்கை இந்த மாதிரி எல்லாம் கீரையா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நாங்க வந்து முருங்கை, கருவேப்பிலை, பிரண்டை இந்த மாதிரில இட்லி சாத பொடியாகவும் பயன்படுத்தி இருக்கோம். இன்னொன்று எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 30 வயசுக்கு மேலே எலும்பு அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். அதுக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா போக்கேர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். அதில் மெயின் இன்கிரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை விதை, பிரண்டை சேர்த்து பண்ணியிருக்கோம். இதை தவிர எல்லாருமே இன்னைக்கு ஒபேசிட்டியில ரொம்ப பிரச்சனையா இருக்காங்க. அதுக்காக ஸ்லிம் அண்ட் ஃபிட் மிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வெயிட் லாஸ் மிக்ஸும் கொண்டு வந்திருக்கோம். இது மட்டுமல்லாது கைவினை பொருட்களான பர்மா தேக் மரத்தாலான கைவினை பொருட்கள், சீப்பு, அணிகலன்கள், தேநீர் குவளைகள், டம்ளர்கள், கரண்டிகள், வீட்டு அலங்கார பொருட்கள் போன்றவைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. வாழைப்பழம் மற்றும் வாழைப்பூவில் மதிப்பு கூட்டி தயாரிக்கும் பொருட்கள் இந்த உழவர்களின் அங்காடியில் 20க்கும் மேற்பட்ட வெரைட்டியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. நாங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பனானா பிளஸ் அப்படிங்கறதே கம்ப்ளீட்டா வந்து வாழை சார்ந்த மதிப்பு கூட்டுதல். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா பயன்படுத்தாம தூக்கி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பூங்க. அந்த வாழைப்பூவோட நியூட்ரிஷன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நேச்சுரல் சப்போர்ட்டா கிடைக்கணும் அப்படிங்கறதுனால அதுல இருந்து முக்கியமா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா வாழைப்பூ மால்ட்டு, வாழைப்பூல இருந்து தொக்கு, பருப்பு பொடி, வடகம் இந்த மாதிரி ஒரு 4 வெரைட்டிஸ்ல கொடுக்குறோம். இது இல்லாம குழந்தைங்களுக்கு தேவையான நேந்திரன் பவுடர், வாழைப்பழத்துல இருந்து வந்து எனர்ஜி பார் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாழை சார்ந்து மட்டுமே போயிட்டு இருக்கு. ஸோ எங்களை மாதிரி வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதை மக்களை ரீச் பண்றதுக்கு வந்து ரொம்ப எளிதா இருக்கும். எப்பவுமே வந்து நாங்க கொங்கு பெல்ட்டா இருந்தாலும் இந்த மதுரை மண் வந்து கடந்த 1 வருடமா வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான இடம் ஆயிருச்சு. ஏன்னா எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட் இந்த மதுரை மக்கள் கிட்ட இருக்கு. அதுலயும் இந்த ஆர்கானிக் ஸ்டோர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஃபார்மர் ஸ்டோர்ல வந்து இன்னைக்கு ஓப்பனிங்ல பிளேஸ் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பிக் சப்போர்ட்டா இருக்கும். பிளஸ் ஒரு நல்ல ஒரு ஃபுட்டை மக்கள் கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற திருப்தி எங்களுக்கும் இருக்குங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்த அந்த போத்தீஸ் டீம் அண்ட் ஃபார்மர் ஸ்டோருக்கும் எங்களோட தேங்க்ஸ் நாங்க சொல்லிக்கிறோம். இது போன்ற இயற்கை வழி வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களையும் அதன் நன்மைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த உழவர்களின் அங்காடி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மக்களும் தங்களது உணவுப் பொருட்களில் கவனம் செலுத்தி சத்துள்ள உணவு பழக்கங்களை கடைபிடிப்பது உடலுக்கு நன்மை தரும். மக்கள் விரும்பும் சுவையுடன் கலந்த ஆரோக்கியம் கொடுப்பதே எங்களின் நோக்கம் என கடை உரிமையாளர் பிரசாந்த் தெரிவித்தார்.